அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நண்பர் நீண்ட நாட்களுக்கு முன்பாக இஸ்லாத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தடை செய்யப்பட்டவை என்ன என்பதாக கேட்டிருந்தார். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம். முதலாவது, பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட விஷயம், தலைமுடியை பொது இடத்துல தெரியுற மாதிரி வைக்கிறது ஹராம். இரண்டாவது, போலி நகங்களை, அதாவது நெகப்பாலிஸ், போலி நகை இதை வச்சுட்டு வெளியில் போகிறது ஹராம். மூணாவது, வாசனை திரவியம், அத்தர், பர்ஃப்யூம் போன்ற வாசனை திரவியங்களை தன் மேனியிலே தன் உடையிலையும் போட்டுட்டு போகிறது ஹராம். இதெல்லாம் கணவன்கிட்ட தனி அறையில் காட்டுறது. அதே மாதிரி லிப்டிக், நாலாவது லிப்டிக் போடுறதும் ஹராம் ஆக்கப்பட்டது. ஐந்தாவது, இறுக்கமான ஆடை அணியிறது. அது புர்காவாக இருக்கலாம் அல்லது ஆடையாக இருக்கலாம். இறுக்கமான ஆடை அணிஞ்சு தன் உடல் அங்கங்கள் வெளியில் தெரிய மாதிரி யார் ஆடை அணிஞ்சு போகிறாங்களோ அது ஹராம் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. ஆறாவது, புர்கா இல்லாமல் போகிறது. பெண்கள் பொதுவாக மறைக்கப்பட்ட ஒரு பொருள், ஒரு கண்ணியமான பொருள். அதை நீங்கள் பெண்கள் வெளியில் போகும்போது புர்கா இல்லாமல் போகிறது இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டது. இது பெண்களுக்கு. இதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது, நான் சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்து ஆண்களை பற்றி பார்த்தோன்னு சொன்னால், தங்க மோதிரம் அது அணிவது ஹராம். தங்க மோதிரமாக இருக்கட்டும், அது பிரேஸ்லெட்டா அல்லது வாட்சி அல்லது செயின் எதுவாக இருந்தாலும் தங்கத்திலான அணிகளை அணிவது ஆண்களுக்கு முழுக்க ஹராமாக்கப்பட்டது. அது பெண்களுக்குரிய ஆபகரணம். ஒரு சபையில், ஸல்லல்லாஹு சபையில் ஒரு நபர் தங்க மோதிரம் போட்டு சபைக்கு வருவார். ஸல்லல்லாஹு அந்த மோதிரத்தை வாங்கி, உங்களில் ஒரு நரகத்துடைய நெருப்பு கங்க கையில் வச்சுக்க யாரை விரும்புவீங்களா, அதுக்கு சமந்தான் இந்த தங்கம் என்பதாக சொல்லி தூர வீசி எரிஞ்சிருவாங்க. ஸல்லல்லாஹு தர்பார்னு போனதுக்கப்புறம் ஏனைய சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு தான் போயிட்டாங்களே, இந்த மோதிரத்தை எடுத்து நீங்கள் விற்று பணமாக்கிக்கிங்க. மோதிரம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு, நீங்கள் விற்று பணமாக்கிங்க, உங்கள் பயன் தர பொருளாக மாற்றிக்கிங்க என்பதாக சொல்ல, அந்த சஹாபி சொல்கிறாங்க, எந்த பொருளை ஸல்லல்லாஹு தூரம் எரிஞ்சாங்களோ அதை தொடர்றது எனக்கு ஆகமாக்கப்பட்டதல்ல என்பதாக சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹுடைய பாசம் இதிலிருந்து வெளிப்படுது. தங்கத்தை ஸல்லல்லாஹு எந்த அளவுக்கு வெறுத்தாங்க என்பது நாம் இந்த ஹதீஸ் நமக்கு புலப்படுது. ரெண்டாவது, பட்டு துணி ஆண்கள் அணிவது முழுக்க ஹராம். மூணாவது, தாடியை முழுசா சேவ் பண்ணுறாங்க இல்லையா, மழிக்கிறது, இது ஹராம் என்பதாக ஹதீஸில் வந்திருக்குது. சில நபர் சொல்லுவாங்க, தாடி வளர்க்கறது சுன்னத்து தானே அப்படின்னு சொல்லி தாடியை சேவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை சுன்னத்தை புறக்கணிக்கிறது மட்டுமல்லாமல், நீங்கள் ஒவ்வொரு தடவை பிளேடை தாடியில் வைக்கும்போது, கன்னத்தில் வைக்கும்போது நீங்கள் ஒரு ஹராம செய்யறதுன்னு அர்த்தம். தாடியை வைக்கிறது என்னமோ சுன்னத்து தான், ஆனால் நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு தடவை ஹராம செய்யறதுக்கு சமம். ஹராம செய்கிறீங்க, தாடியை சேவ் பண்ணுன்னு சொல்லி ஹராம நீங்கள் செய்கிறீங்க மட்டுமல்லாமல் சுன்னத்தை நீங்கள் தடுக்கிறீங்க, சுன்னத்துக்கு மாற்றம் செய்யறீங்க என்பதாக உலமாக்கள் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நாலாவது, போர்க்களத்துலேருந்து புறமுதுகு காட்டி ஓடுறது. இதெல்லாம் இஸ்லாத்தில் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று. இப்போ பொதுவாக பார்க்கலாம், ஆண்கள் பெண்கள் பொதுவாக தடை செய்யப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், அநியாயமாக ஒருவரை கொலை செய்வது ஹராம். சிசுக்களை, வயிற்றில் கூட சிசுவை அபாஷன்ற பேரில் சிசுவை கொலை பண்ணுறாங்களே அது ஹராம். மூணாவது, தற்கொலை செய்கிறது ஹராம். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தற்கொலை பண்ணுறது ஹராம். நாலாவது, விபச்சாரம் செய்வது ஹராம். ஐந்தாவது, ஓரின சேர்க்கை, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக சரி, ஆண்களோடையும் பெண்களோட செய்யக்கூடிய உடல் உறவுக்கு பெயர் ஓரின சேர்க்கை. இது செய்வது முழுக்க ஹராம். இது அந்நிய நாட்டில் இது ஒரு சட்டமாக கொண்டு வந்துட்டாங்க, செய்யலாம் அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஹராம். அதுக்கடுத்து, சுய இன்பம் தேடுவது. ஆண்கள் தானாகவே தன்னோட சுய இன்பத்தை பூர்த்தி செய்யுது, பெண்கள் தானாக தான் இன்பத்தை பூர்த்தி செய்யுது, இதுவும் ஹராமாக்கப்பட்டது. அதுக்கடுத்து, திருடுவது ஹராம். அதுக்கப்புறம், பொய் சத்தியம் செய்வது இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டது. அதுக்கப்புறம், வீணான, அது ஒரு விஷயமே இல்லை, வீணா சத்தியமா அப்படி இல்லைடா, அல்லாமல் சத்தியமா நான் செய்யலை அப்படின்னு, சத்தியமா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு வீணா ஒரு விஷயத்துக்காக வேண்டி தேவையில்லாத விஷயத்துக்காக பொய் சத்தியம் செய்யுது, இதுவும் ஹராம். நம்ம செஞ்ச விஷயத்த பிறர்கிட்ட சொல்லி காட்டி புகழ தேடுவது, இதுவும் ஹராம். அடுத்து, பிறர் செய்கிற குறையை சுட்டி காட்டி அவன் என்ன குறை செய்கிறான் அவனை ஃபாலோ பண்ணி அவனை ஆராய்ந்து அவனை பற்றி துருவி விசாரிக்கிறது, அவனை குறை சொல்றதுக்காக வேண்டி அவனை பற்றி சிஐடி வேலை பார்க்கறது, இது ஹராம். அதுக்கடுத்து, மற்றவங்களை பார்த்து பொறாம கொள்வது, இது முழுக்க ஹராம். அடுத்து, மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து விரோதம் கொள்வது, இதுவும் ஹராம். மற்றவங்களுக்கு துன்பம் தருவதும் ஹராம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஆண்கள் பெண்கள் பொதுவாகவே எல்லாத்துக்கும் ஹராமாக்கப்பட்ட விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி இஸ்லாத்தை ஹராமாக்கப்பட்ட விஷயத்தை நம்ம தவிர்த்து வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அடியானா வாழ்ந்து மரணிக்கிற தௌஃபீக் வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.